உலகத்துக்கு ஒரே கடவுள் அவன் ஈசன். ஈசன்னா அது ஒளி மிகுந்த பேரொளி. அது அந்த பேரொளியில தான் எல்லா மகான்களும் போய் மறையணும். அவன் எந்த மதத்தை சார்ந்த மகானாக இருந்தாலும் சரி, அந்த பேரொளியில தான் தோன்றினா அந்த பேரொளியில் தான் மறையணும். இந்த மகான்கள் கடவுளாகவே முடியாது. எப்பவுமே மகான்களாக இருக்கலாம். மனுஷனுக்கு பல அறிவுரைகளை சொல்லலாம், பல நல்வழிகள் படுத்துறதுக்கு தான் மகான்களை இறைவன் தோன்ற வைக்கிறான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மதத்திலையும். ஆனால் அந்த மதங்கள் நல்வழிக்கு பயன்படணுமே தவிர, அன்புக்கு பயன்படணுமே தவிர, ஆரவாரத்துக்கோ அகங்காரத்துக்கோ அமக்களத்துக்கோ பயன்படக்கூடாது. இது இன்னைக்கு நிறைய நடந்துக்கினுக்குது. அது மாதிரி கடவுள் வழிபாட்டில் ஏமாத்தல்ன்றது முதல்ல இருக்கக்கூடாது. கடவுள் வழிபாட்டில் பிழப்புக்குன்னு இருக்கக்கூடாது. அப்போது பிழப்புக்குன்னு இருந்ததுன்னா அங்கே தூய்மையான பக்தி இருக்காது. அந்த கடவுள் வழிபாடு புனிதமானது. புனிதமான பொருளை போய் சேரும்போது நீ புனிதமானவனாக இருந்தீங்கன்னா தான் புனிதமாக சேருவேன்.